Hi friends, welcome to another video. டெஸ்லா வந்து இந்தியாவுக்குள்ளே வரப்போகுது. இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம பாரத பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடிஜி அவர்கள் வந்து அமெரிக்காவில் டொனால்ட் ட்ரம்ப்பை சந்தித்த போது டெஸ்லா சிஇஓவான எலான் மஸ்கையுமே சந்தித்தார். டெஸ்லாவை இந்தியாவுக்குள்ளே கொண்டு வரதுக்காக நிறைய விஷயத்தை வந்து நம்ம பிரதமர் மோடி அவர்கள்கிட்ட வந்து பேசினார். அதன் முடிவாக வந்து பார்த்திங்கன்னா வர ஏப்ரல் 2025 டெஸ்லா வந்து இந்தியாவுக்குள்ளே 2 ஷோரூம்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுறதா வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. எங்கெங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா மும்பை அண்ட் டெல்லி. டெல்லியில் ஏரோ சிட்டி கிட்ட வந்து 5000 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து ஒரு ஷோரூம் ஆல்ரெடி வந்து டெஸ்லா பார்த்துருக்க மாதிரியும் சொல்லப்படுது. மும்பையில் வந்து பேண்ட்ரான்ற ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்து குர்லா காம்ப்ளெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 5000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஷோரூமும் வந்து டெஸ்லா பார்த்து வச்சிருக்க மாதிரியும் சொல்கிறாங்க. ஏப்ரல் 2025 டெஸ்லாவோட ரீட்டைல் சேல்ஸ் வந்து இந்தியாவுக்குள்ளே வந்து தொடங்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் வந்து அவங்க இந்தியாவில் வந்து ஸ்டார்ட்டும் பண்ணிட்டாங்க. அண்ட் அவங்களோட லிங்க்டின் பக்கத்துலையுமே வந்து நிறைய ஜாப் ஆஃபர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஃபார் டெஸ்லா இந்தியா. ஷோரூம் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் எல்லாத்துக்குமே வந்து ரெக்ரூட்மெண்ட்டும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க டெஸ்லா இந்தியாவுக்கு. டெஸ்லா இஸ் கம்மிங் டு இந்தியா வெரி சூன். இந்தியன் கவர்மெண்ட் வந்து எஸ்எம்இசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க மார்ச் 2024. அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டொமஸ்டிக் எலக்ட்ரிக் கார் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு ஒரு கம்பெனி இந்தியாவுக்கு வருதுன்னா இனிஷியலாக $500 million வந்து இன்வெஸ்ட் பண்ணாவே போதும். தே கேன் இம்போர்ட் அ ஃபுல்லி பில்ட் எலக்ட்ரிக் கார்ஸ் ஃப்ரம் அப்ராட் அட் 15% டியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. எப்போன்னா அந்த எஸ்எம்இசி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்கீமில் வந்து அந்த பர்டிகுலர் மேனுஃபேக்சரர் வந்து ஒப்பந்தம் போட்டாருன்னா, இப்போ இந்தியாவுக்குள்ளே ஒரு ஃபுல்லி பில்ட் எலக்ட்ரிக் காரை வந்து இம்போர்ட் பண்ணுறாங்கன்னு வைங்க, அது வந்து ஒரு $35,000 வந்து இருக்குது, இல்லை அதுக்கு மேலே வந்து இருக்குன்னா அந்த இம்போர்ட் டியூட்டிஸை வந்து 15% வந்து குறைச்சிருக்காங்க இந்தியன் கவர்மெண்ட். இந்த ஒரு டேக்ஸ் டிடக்ஷன் மூலிமா அந்த காரை வந்து இம்போர்ட் பண்ணி இந்தியாவில் சேல் பண்ண முடியும். ஸோ டெஸ்லா வந்து இனிஷியலாக எந்த மாதிரி ஸ்கீமில் இருக்காங்க அப்படிங்கிறது போக போக தான் நமக்கு தெரியும். பட் அவங்க வந்து ஏப்ரல் 2025 வந்து அவங்களோட ஷோரூம்ஸ் வந்து ஓப்பன் பண்ண போகிறதாகவும் சேல்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. லெட்ஸ் வெயிட் அண்ட் சி வாட்ஸ் கோனா ஹேப்பன். டெஸ்லாவோட ரீச் இந்தியாவுக்குள்ளே எப்படி இருக்குது, மக்கள் விரும்பி வாங்குறாங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் சர்வீஸ் அண்ட் அதர் எக்ஸ்பேன்ஷன்ஸ் வந்து பண்ணுறதாகவும் இருக்காங்க. அண்ட் இந்த டாக்ஸ் ரிடக்ஷன்லாம் பண்ணிட்டு இந்தியாவுக்குள்ளேயே வந்து டெஸ்லா மேனுஃபேக்சரிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட காரோட இனிஷியல் ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 21 lakhsலேருந்து கொடுக்கறதாகவும் இஃப் இந்தியன் கவர்மெண்ட் அக்செப்ட் ஃபியூ பாலிசிஸ் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் 21 lakhsக்கு வந்து டெஸ்லா காரை வந்து கொடுக்குற மாதிரி இருந்தால் மகேந்திரா, டாடா, எம்ஜி இவங்கெல்லாம் வந்து லீடிங் எலக்ட்ரிக் கார்ஸ் மேனுஃபேக்சரர்ஸ். இப்போது அவங்க தான் இப்போ நிறைய சேல்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து ஒரு வித வரிடாகவும் இருப்பாங்க டெஸ்லா உள்ளே வரதை பற்றி. இதை பற்றின ரீசெண்ட் இன்டர்வியூ வந்து ஆனந்த் மகேந்திரா அவர்கள்கிட்ட வந்து கேட்டப்போ, நாங்கள் கூட தான் வந்து இனிஷியலாக உள்ளே வரும்போது எப்படி நீங்கள் வந்து சுசுக்கியை வந்து முறியடிப்பீங்க, அவங்கள நீங்கள் எப்படி ஓவர் கம் பண்ணி மேலே வருவீங்கன்னு கேட்டாங்க. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்லா உள்ளே வந்தாலும் பரவாயில்ல, வேறு எந்த மேனுஃபேக்சரர்ஸ் வந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் நிறைய க்ரோ ஆகிட்டு இருக்கோம் அண்ட் நாங்களும் நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து பண்ணுவோம். லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட் இஃப் இந்தியன் கஸ்டமர்ஸ் வுட் ப்ரிஃபர் மகேந்திரா அப்படிங்கிற மாதிரி அவர் தரப்பில் சொல்லியிருக்காரு. இப்போ டெஸ்லாவோட கார்ஸ் எல்லாமே வந்து அபோவ் 50-60 lakhs இருந்துச்சுன்னா அவங்க எல்லாருமே வந்து ப்ரீமியம் செக்மெண்ட்டில் தான் வந்து டார்கெட் பண்ண முடியும். பட் டாடா, மகேந்திரா, எம்ஜி இவங்க எல்லாமே வந்து அரௌண்ட் 20 lakhs பட்ஜெட்குள்ளேயே எலக்ட்ரிக் கார்ஸ் கொடுக்கறனால அவங்க தான் இன்னும் லீடிங்கில் இருப்பாங்க. ஹவு டெஸ்லா இஸ் கோயிங் டு மேட்ச் தி இந்தியன் கஸ்டமர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்டுட்டு இருக்காங்க எல்லாரும். ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் வந்து ட்ரம்ப் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி எலான் மஸ்க் வந்து டெஸ்லா கார்ஸை வந்து பில்ட் பண்ணுறதுக்கான அந்த ஃபேக்ட்ரியை வந்து இந்தியாவில் வந்து தொடங்கிட்டு இருக்காரு. நிறைய பீப்புளுமே அவர் வந்து ஹயர் பண்ணிட்டு இருக்காரு அவங்க டெஸ்லா கம்பெனிக்காக. இட் இஸ் லைக் அன் அன்ஃபேர் மூவ் ஃபார் த கண்ட்ரி அப்படிங்கிற மாதிரி அவர் தரப்பில் வந்து சொல்லியிருக்காரு. இம்போர்ட் டேரிஃப்ஸை வந்து இந்தியா குறைச்சா அமெரிக்காலேருந்தே மேனுஃபேக்சர் பண்ணி நம்ம கார்ஸை வந்து அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. பட் இந்தியாவுக்குள்ளேயே மேனுஃபேக்சரிங் பிளான் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எலான் மஸ்க் அவர்கள் வந்து திட்டம் தீட்டி வச்சிருக்காரு. ஸோ இதோட பாசிபிலிட்டிஸ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம போக போக தான் பார்க்க முடியும். ட்ரம்ப் அவர்கள் மேலும் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்குள்ள டெஸ்லா காரை விற்கிறது வந்து இட் இஸ் இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்காரு. மேபி அந்த வெஹிக்கிளோட காஸ்ட் வந்து எக்ஸ்பென்சிவ் சைடில் இருக்கனால அவர் அப்படி சொன்னாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. பட் அவர் இந்த ஸ்டேட்மெண்ட்டும் வந்து கொடுத்துருக்காரு. ஒன்லி இஃப் டெஸ்லா கார்ஸ் ஆர் பிலோ 30 lakhs கண்டிப்பாக இந்தியாவில் வந்து சக்ஸஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. பட் அது வந்து ஒரு 70 lakhsக்கு மேலே BMW, Audi, Jaguar இந்த மாதிரி வந்து ப்ரீமியம் செக்மெண்ட்குள்ளே டெஸ்லா வந்துச்சுன்னா இந்தியன் பையர்ஸ் வந்து அந்த லெவலுக்கு போய் வாங்குறத வந்து யோசிப்பாங்க இனிஷியலாக. ஏன்னா டெஸ்லாங்கிறது இப்போ தான் இந்தியாவுக்குள்ளே வருது. என்ன தான் டெஸ்லா வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் பிராண்ட் இன் US அண்ட் அதர் கண்ட்ரீஸாக இருந்தாலும் இந்தியாவுக்குள்ளே அவங்க ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு காரை சேல் பண்ணுறப்போ இந்தியன் பையர்ஸ் வந்து அதை ஏற்றுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் நாள் ஆகும். ஏன்னா வந்து இந்த சர்வீஸ் ஆஃப்டர் சேல்ஸ் சப்போர்ட் எப்படி இருக்கும் அண்ட் அந்த வெஹிக்கிள்ஸ் எல்லாமே வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டட் வேறு. இந்தியாவில் கரண்ட்டில் இருக்கக்கூடிய கார்ஸ் எல்லாமே வந்து லெவல் 2 ADASோட தான் வருது. இப்போ டெஸ்லா கார்ஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து லெவல் 5 ADAS சப்போர்ட் உள்ள கார்.
கார்ஸ் அண்ட் அது வந்து இந்தியன் ரோட்ஸ்க்கு எப்படி அடாப்ட் ஆகும் அப்படிங்கிறது ஒன்று. அண்ட் ஆல்சோ இன் கேஸ் ஆஃப் எனி சென்சார் இஷ்யூஸ் அண்ட் அதர் இஷ்யூஸ் அதை வந்து எப்படி மீட் அவுட் பண்ணுவாங்க இனிஷியலாக ஒரு பிராண்ட் உள்ளே வரும்போது எல்லாமே வந்து சார்ட் அவுட் பண்ணிடுவாங்க அப்படின்னு இருந்தாலும் ஒரு டிப்பிக்கல் பையருக்கு வந்து இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து உள்ளுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். தட் சினாரியோ இந்தியாவுக்குள்ளே வந்து அந்த பிராண்டு பிலோ 30 lakhsக்குள்ளே ஒரு காரை வந்து பொசிஷன் பண்ணுறாங்கன்னா தெர் இஸ் லாட் மோர் பாசிபிலிட்டிஸ் ஃபார் த பிராண்ட் டு கெட் சக்ஸஸ் இன் இந்தியா. டெஸ்லா இந்தியாவுக்குள்ளே வரும்போது அதோட சேல்ஸ் நம்பர்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும், நம்ம இந்தியன் மேனுஃபேக்சரர்ஸ் எல்லாரையுமே திரும்பி பார்க்க வைக்குமா அப்படிங்கிற உங்கள் கருத்தை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு Polsap and also follow our official Instagram page Polsap Official. Share this profile with your friends and family so that they can stay updated. I'll see you guys in the next video. Bye.